ரிஷபராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி பங்குனி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் பங்குனி மாசம். தமிழ் மாதங்களில் கடைசி மாசம் இதுதான் பங்குனி மாசம். இந்த பங்குனி மாசம் அப்படிங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா வீடு மனை கொள்வதோ, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கல் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த மாசம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் 13ஆம் நாள் ராம நவமி. அன்றைய தினம் ராமநாமம் ஜெபிப்பதற்கு சிறப்பு. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 108 தடவையாவது ராமநாமம் ஜெபிப்பவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் அனைத்தும் விலகும், பிதோர் சாபம் எல்லாம் விலகும். அதை விட முக்கியமா அந்த எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்குதோ அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கெல்லாம் தீய சக்திகள், அதாவது இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமான தீய சக்திகள் நெருங்காது. ஆக மிக அற்புதமான நாள் ராமநாமம் ஜெபிப்பதற்கு ராமநவமி பங்குனி மாசம் 13ஆம் நாள். பங்குனி மாசம் 18ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு, மணக்கோலத்திலே வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும். அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா கோயில்களில் சென்று திருக்கல்யாண உற்சவம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய திருமண தடை விலகும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான வீட்டிலே அனைத்து விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய நாள் தான் பங்குனி உத்தரம். விரதம் இருந்து முருகப்பெருமானையும் அதே போல திருக்கல்யாண உற்சவத்தையும், எந்த தெய்வத்துடைய திருக்கல்யாண உற்சவத்தையும் அன்றைய தினம் தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்திலே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன். உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கடன் உத்தியோகம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சகதியில சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. பொதுவா ராசிநாதன் உச்சம், கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிறாங்க. அதோடய பாத்தீங்கன்னா போன மாசம் 27ஆம் தேதி குரு நேர்கதிக்கு வந்துட்டார். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிநாதன் 11ல உச்சம். மிக அற்புதமான 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம், சிந்தனையில் வந்ததெல்லாம் செயல் வடிவம் பெறக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். நண்பர்களுடைய அனுகூலங்கள். அதே போல பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் வலுவா உங்க ராசிநாதன் வலுவா அங்க உச்சகத்தில செஞ்சிருக்கும் பொழுது எடுத்த காரியம் அனைத்து வெற்றி, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், அனைத்து விதமான சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, கிடா வெட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். 6ஆம் இடத்ததிபதி அவர் தான். 6ஆம் இடத்ததி 11ல இருக்காருன்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் எது சொன்னாலும் பெருசா வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி 11 இருக்காருன்னா உத்தியோகம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான யோகம் கிடைக்கக்கூடிய மாதம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார் உங்க ராசிநாதன். பொதுவா ராசிநாதன் 12ல மறைகிறாருன்னா செலவுகள் அதிகமாகும், அதாவது பயணங்கள் அதிகமாகும், அலைச்சல் திருச்சல் அதிகமாகும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பாஸ்போர்ட், விசா கிடைக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமாக, அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ அல்லது கல்விக்காக வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும். 6ஆம் இடத்ததிபதி அவர் தான். 6ஆம் இடத்ததிபதி 12ல இருக்காருன்னா ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அடுத்ததான் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்திற்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடம் வருமானம், 10ஆம் இடம் தொழில், தொழில வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில அமோகமான நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய வாய்ப்புகள் தொழிலில் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்ததிபதி 10ல இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்டங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு பதவி, அதாவது தொழில் சம்பந்தமாக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, அங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
எங்க இருக்கிறீங்களோ அதுக்கு அங்க உங்களுக்கு பதவியோ அல்லது பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் பெரிய நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலில் இதுவரை இல்லாத வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பை எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புதன் 27ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. 6ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக கமிஷன், ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா நம்ம குழந்தை பிறக்கும் பொழுது லக்கணத்துக்கு சூரியன், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா லக்கணத்துக்கு 11ல சூரியன் இருந்தா எவ்வளவு பெரிய யோகம் அவயோகம் இருந்தாலும் சரி எல்லாமே சூரியனை கண்ட பணி போல விலகும். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தா ஜாதகத்துல அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு 11ல மாசம் ஃபுல்லா சூரியன் இருக்கிறதுனால உங்க ஜென்ம ஜனன ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அரசு வழி அனுகூலங்கள் கிடைக்கும், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியில இருக்கிறவங்க யோகம், பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அரசியல்ல ஒரு புகழ கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான பெரிய நன்மை ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீடு, நிலம் சம்பந்தமான யோகம், உங்க புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய நிலத்தையும் இடத்தையும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இந்த மாதம் பங்குனி மாதம் அமையும். அடுத்ததா தாய் வழி அனுகூலங்களும் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 19ஆம் தேதி வரை. அதாவது 10ல செவ்வாய் சஞ்சரிச்சா அதுக்கு பேரு தசம அங்காரகா, திக்பலம், வலுவான நிலை அப்படின்னு அர்த்தம். அப்ப 7ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 10ல சஞ்சரிப்பது யோகம். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலில் புதிய வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் போட்டி பொறாமைகள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான பெரிய ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, சகோதர வழியான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அது இதை விட லாபம். 7ஆம் இடத்து அதிபதி 11ல சஞ்சரிக்கிறார்னா எதிர்பாராத நன்மை, அதாவது திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் நண்பர்கள் வழி உதவிகள், வாழ்க்கை துணை வழியாக பெரிய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்காருன்னா மூத்த சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகளையும் சொல்லக்கூடிய அமைப்பை சொல்லும். ஆக இந்த மாதம் பங்குனி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மாதம். ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் வலுவடைகிறது. நீண்ட நாளாக எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஆசை அபிலாஷிகள் இருக்கும் இல்லையா, இது நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். எதை தொட்டாலும் லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி பதவி பொறுப்பு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அமோகமான லாபங்களை கொடுக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் நடக்கும். ஏன்னா குரு பயிற்சி முன்ன 2 மாதம் தான் இருக்கு. வைகாசி அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி, ஜூன் மாதம் நைட்டு 1ஆம் தேதி நைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துல தான் உங்களுக்கு குரு பெரிய அளவு நன்மை செஞ்சாகணும். வாக்குதானம், குடும்ப வருமான சங்கத்தில் அதில் ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதுவும் 11ஆம் இடம் வலுவடைகிற மாதம். இந்த மாதத்தை ரிஷபராசிகர்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை சொல்லலாம். அதை இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோககரமான மாதம் பங்குனி மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.